ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேல்குலஸில் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டிஆர்பி கிளாஸஸ் ஃபார் இசி அண்ட் ட்ரிபிள்இக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோமா, ஓகேங்களா? அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மேக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் உங்களுக்கு இந்த லீனியர் அல்ஜிப்ரா ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஈவன் என்னோட சேனல்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ராக்கான ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய கவர் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸில் லீனியர் அல்ஜிப்ரா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேல்குலஸ்மே மோஸ்ட்லி பெய்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 80% கிட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸில் பிஸியாக இருந்ததுனால தான் என்னால் காமனாக வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கேல்குலஸ், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா கேல்குலஸில் நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத விட முதல்ல என்ன படிக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும், மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்குன்னு சொன்னேன், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கேல்குலஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, ஒன்றுமே இல்லைம்மா, நம்ம 11th 12th டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் படிச்சிருப்போம் தெரியுங்களா? நீங்கள் அந்த காலேஜ் செமஸ்டர் அதெல்லாமே விட்டு தள்ளுங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 10th 11th 12th ஸோ இந்த 3 வருஷத்தில் படித்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனோட பேசிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா செகண்ட் சாப்டர் ஒன் அண்ட் ஒன்லி டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் தான், ஓகேங்களா? ஸோ ரெண்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவையில்லை. ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு பண்ண தெரியுது அப்படின்னா அதோட உல்ட்டா தான் உங்களுக்கு இன்டகிரேஷன், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன்லையும் இன்டகிரேஷன்லையும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகே? ஸோ இதை வந்து இப்போ இந்த கேல்குலஸை 3 மேஜர் டாப்பிக்காக டிவைட் பண்ணிக்கோங்கப்பா, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா லிமிட், ஓகேவா? ஸோ இந்த லிமிட் வந்து என்ன அப்படின்னா லிமிட் கான்செப்ட்டுக்கு நீ ஒரு அதாவது லிமிட் கான்செப்டை வச்சு நீ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னும் இந்த டாப்பிக்கே நான் உள்ளே என்ட்ராகலை, அதுக்கு முன்னாடி ஓவராலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ லிமிட் பேஸ் பண்ணி நீ கொஞ்சம் டாபிக் கவர் பண்ணணும், அப்புறம் டிஃப்ரென்ஷியேஷனு, அப்புறம் இன்டகிரேஷனு, அப்புறம் இந்த ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னா வெக்டார் ஐடென்டி. ஸோ 4 மேஜர் டாப்பிக்காக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதில் நிறைய மேஜர் டாபிக் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேல்குலஸை பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் டாபிக், ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா இந்த லிமிட் அப்படின்னு சொன்னால ஆக்சுவலாக உங்களுக்கு லிமிட்ஸ்லாம் கொடுக்கல, சிலபஸில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் நீ என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா மீன் வேல்யூ தியரம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீன் வேல்யூ தியரம், அதில் 3 தியரம் இருக்குமா, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இப்போது வந்து ஜஸ்ட் சிலபஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ தியரம்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு சிலபஸே இங்கே என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இல்லை, ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் A to Z எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்பா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான் கவர் பண்ணணுங்கிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து உங்களுக்கு மெத்தட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது என்னென்னா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியேஷனாக நம்ம பேசிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து ஆர்டினரி டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கு அடுத்தது நம்ம எதுக்குள்ளே போகும் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் போகும். தென் அதை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷனோட அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மேக்ஸிமா மினிமாலாம் வரும், ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அத்தனை டாப்பிக்குமே வரும், ஓகே? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தேர்டு மேஜர் டாபிக் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன், ஓகே? இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா நீ எப்படி டிஃப்ரென்ஷியேஷனில் படிச்சியோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன், ஆர்டினரி, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் பார்ஷியல் டெரிவேட்டிவ், தென் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. இன்டகிரேஷன்லையும் அதே மாதிரி தான்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து தியரம் ஆஃப் இன்டகரல் கால்குலஸ்னால் பேசிக்காக இன்டகிரேஷன் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து இதில் வந்துடும்னா தியரம் ஆஃப் இன்டகரல் கால்குலஸில் வந்துடும். தென் அதுக்கு அடுத்தது இன்டகிரேஷனில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் வரும். அதாவது டிஃபனைட் இன்டகரல் அப்படிங்கிறது உன்னோட லிமிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், வித்தவுட் இன்ஃபினிட்டியில் இல்லாமல் 0 to 5 1 to 9 அந்த மாதிரி இருக்கிறது வந்து டிஃபனைட் இன்டகரல். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இம்ப்ராப்பரு, அப்புறம் மல்டிபிள் இன்டகரல்ஸ்,
ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதில் வந்து மீன் வேல்யூ தியரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின், டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து 2 கொஷின் எதிர்பார்க்கலாம், இன்டகிரேஷன்லேருந்து ஒரு 2 கொஷின் எதிர்பார்க்கலாம், அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து ஒரு 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக இந்த சாப்டர்லேருந்து 5 கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷனில் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், ஸோ இன்டகிரேஷன் டாபிக் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இம்ப்ராப்பர் இன்டகரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக். ஓகேவா. அதுக்கு அண்டரில் நீங்கள் சம் டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இம்ப்ராப்பர் இன்டகரல்ஸில் அந்த லிமிட் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மல்டிபிள் இன்டகரல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, டபுள் இன்டகரல், ட்ரிபிள் இன்டகரல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதுவுமே நம்ம 11th 12th எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ மல்டிபிள் இன்டகரல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டகரல் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்னா நீ டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன படிச்சோ கிட்டத்தட்ட, ஆனால் இன்டகிரேஷனில் கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த இம்ப்ராப்பரு மல்டிபிள் இன்டகரல்ஸ்லாம் அடிஷ்னலாக நீ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. தென் அதுக்கு அடுத்து லாஸ்ட் டாபிக் இந்த ஃபோரியர் சீரீஸ் அப்படிங்கிறது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபோரியர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பர்லையும் வரும். அதர் திங் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரினே செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு சாப்டரே இருக்குது. ஓகேங்களா. லாஸ்ட் சாப்டர் வந்து ட்ரிபிள்இக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரி. ஓகேங்களா. அதில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா டிஃபால்ட்டாக லாப்லாஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மு, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு, ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாமே படிப்போம். ஸோ இதில் அந்த ஃபோரியர் சீரிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் ஏன்னா இதில் கொஷின்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இதை தாண்டி மற்ற சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு, டிஎஸ்பிலெலாம் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 4th சாப்டர் என்ன அப்படின்னா வெக்டார் ஐடென்டிஸ். ஓகேங்களா. இதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா தியரம்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்னா சிலபஸ் நீ என்ன படிக்கணும், எப்படி கொஷின் கேட்பாங்க, ஈவன் அதாவது அப்ராக்சிமேட்டாக இந்தந்த டாப்பிக்கில் இத்தனை கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களாம்மா. ஸோ அப்போது கேல்குலஸ்னால் உனக்கு கண்டிப்பாக இந்த கேல்குலஸை கம்ப்ளீட் பண்ணனா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுறது, என்ன கொடுத்தாலும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதே மாதிரி இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அந்த 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் யூனிட்டுமே இருக்குது. ஓகே. இந்த கேல்குலஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன பேராகிராஃபாக இருக்கா, நம்ம செமஸ்டரில் அதை நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டாக இருந்ததுன்னா இன்டகிரேஷன் செகண்ட் யூனிட்டாகவும், மல்டிபிள் இன்டகரல்ஸ் அதுக்கு அடுத்த யூனிட்டாகவும் வந்திருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6 மாதமாக ஒரு செமஸ்டருக்கு படித்த ஒரு சப்ஜெக்டை வந்து இங்கே உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செகண்ட் சாப்டராக கொடுத்துருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக டாபிக் கவர் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அதாவது அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது, அதிக டைம் எடுக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு கேல்குலஸ் தான். இப்போ லீனியர் அல்ஜிப்ராலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வீடியோஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. பட் கேல்குலஸ் வந்து அப்படி கிடையாதுமா. ஸ்டார்ட் பண்ணால் ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனுங்கிறது அது ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே லென்த்தியாக போகுது. ஓகேங்களா. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா உனக்கு எப்படி கொடுத்தாலும் உனக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னாலே அதில் அதுக்கப்புறம் வேறு எந்த இதுவும் பெரிய ரிஸ்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ மெயின் ஃபோக்கஸ் இந்த 2 விஷயம் தாம்மா. அதர் தென் இந்த தியரம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் உனக்கு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா கேல்குலஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே. இன்னொரு விஷயம், நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பர்டிகுலராக டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அம்மா, நான் திருப்பியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் டிஆர்பி வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து 200% இருக்குமா. ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ஜான் எண்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. பிளானரில் வந்துடுச்சு அப்படின்னாலே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக மேக்ஸுக்கெலாம் சுத்தமாக டைமே பத்தாது. ஓகேங்களா. இப்போ நானே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிசம்பரில் வந்து மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் இப்போ நாங்கள் ஜஸ்ட்டு கேல்குலஸ் வரைக்கும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா அடுத்ததுன்னு வீடியோஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் தானே வரப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப் ஒன்று கீழே இருக்குமா. பர்டிகுலராக நான் டிஆர்பிக்கு மேம் அப்படின்னா டிஆர்பிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டிஆர்பி குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. இல்லை டிஆர்பி ஏஇ ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ குரூப்பும் இருக்கும், அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஓகேவா. மறுபடியும் சொல்கிறேன், இந்த குரூப் எதுக்காக அப்படின்னா
அதாவது இந்த குரூப்பில் வந்து கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது நான் போஸ்ட் பண்ணுற கொஷின்ஸுக்கு யார் வந்து ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ப்ராக்டிஸ் குரூப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து என்னென்னா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உன்னோட ஒர்க்கு நீ நல்ல அதாவது என்னது நல்ல எஃபெக்டிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே வாண்டடாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி நானே உங்களை உள்ளே இழுத்துப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெஸ்ட் பேட்ச் இருக்குது, டெஸ்ட்டு சீரீஸு, மெட்டீரியலு, ப்ராக்டிஸ் செக்ஷனு, ரெக்கார்டட் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ்னு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அதாவது டே பை டே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நான் உங்களை என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா என்னோடய டீமில் ஜாயின் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குரூப்பெல்லாம் எதுக்காக அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பண்ண தான் என்னோட இதுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதில் கொஷின் கேட்குறாங்க, இல்லை ஒரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டைமே ஆன்சர் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து டுடே சேலஞ்சிலையும் சம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன்ப்பா. ஓகேங்களா? அதனால் சால்வ் பண்ணி எனக்கு என்ன ஆன்சருங்கிறத சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.